ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள்ல கூட தொடர்ந்து we are going to just look to the different aspects. நாம மார்த்தாள் மரியாளுடைய காரியத்தை திங்கட்கிழமையில இருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். we have seen different facets. இந்த ரெண்டு ஸ்திரீகளுடைய வாழ்க்கை கவனித்து பார்க்கும்போது அத்தனை பல காரியங்கள் அவர்கள் நமக்கு பாடங்களாக இருக்கிறார். they have been a lesson to us. நம்ம ஏதோ நம்ம பைபிளை படிச்சுட்டு மேலோட்டம் படிச்சுட்டு போகல. go deep, dig into that and take some notes. அதுல அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடமா இருக்குது, how can we live like that? அத போல நாம இருக்கணும். Amen. அந்த முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல when you read Luke 10ஆம் அதிகாரம், again John 11 and John 12 படிக்கும் போது John 11ல சொல்லும், Jesus loved this family. இந்த பிள்ளை இந்த குடும்பத்தை நேசிக்கிறவராக இருந்தாராம். ஏன் அவர் நேசிச்சாருங்க? பிகாஸ் they not only அவர்கள் என்ன பண்ணாங்க, இயேசு சொல்றாரு John 14, if you love me you will obey my commands. அப்ப இயேசு என்ன சொல்றாருங்க, அவருடைய கட்டளைகளுக்கு இந்த குடும்பம் கீழ்ப்படிந்து வாழ்ந்ததனால் they obeyed the words of Jesus, they obeyed the commands of Jesus. ஏதோ அவங்க காது பட கேட்டுட்டு போகல. பைபிள் சொல்லுது யாக்கோபு 1:22 படி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். they were ardent believers, not only believers, they just did what God Jesus said. அவர்களுக்கு இயேசு கற்பித்த கற்பனைகளை அவர்கள் அப்படியே செய்து முடித்தார்கள். அதனால ஆண்டவர் தேவன் என்ன பண்றாங்க, அதிகமாய் நேசித்ததை நான் நேசிக்கிறத நம்ம பைபிள்ல பார்க்கலாம். ஆமென். எத்தனையோ பேர் அவரோட 12 அப்போஸ்தலர் கூடவே இருந்தார்கள். பட் these are apart from these apostles and disciples. This was a family that attracted Jesus. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இவங்க என்ன பண்ணாங்க, their life was attracted to Jesus. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்கு பிரியமானது என்ன என்று கண்டு அதை தெரிந்து கொண்டு அதை அபியாசப்படுத்தி கொண்டால் one day Jesus நம்மை பார்த்து சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்றவள். யாக்கோபை தாவீதை பார்த்து சொன்னால் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னபடி நம்மையும் அவர் சொல்லுவார். இந்த பிள்ளைங்க இந்த பர்டிகுலர் பர்சன் மார்த்தாள் மரியாளை போல இவர்களும் எனக்கு என் இருதயத்துக்கு நெருங்கினவர்கள். ஏன்? பிகாஸ் they just obeyed whatever they said and did whatever I said. So அத போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா they were so dependent upon Jesus. ஒரு காரியம் நடக்கும் போது நமக்கு இது மாத்திரம் தான் தெரியும், லாசரு வியாதிப்பட்டது மாத்திரம் தான் தெரியும், எத்தனை காரியம் நமக்கு தெரியுது. இம்மிடியேட்ல என்ன பண்ணாங்க, they sent the message to Jesus. இயேசுக்கு என்ன பண்ணாங்க, செய்தி அனுப்புனாங்க, இந்த மாதிரி நீ நேசிக்கிறவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். So nobody, they never knew that he's going to die, but Jesus, இயேசுக்கு தெரியும் அவன் மரிக்க போகிறான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்றாங்க, they send that message. இயேசுக்கு இந்த செய்தி, அதாவது they prayed everything. இன்னைக்கு இருக்கிற வேத வசனத்தின்படி they prayed or gave, they just said to Jesus everything that has to be said. ஹல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கு பிலிப்பியர் 4 படிக்கிறபடி 6ஆம் வசனத்துல ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் let God know everything. So they were letting know God. சின்னதா இருக்கட்டும் பெரியதா இருக்கட்டும், they were letting know God. Amen. மார்த்தாளும் மரியாளும் அதை செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே போலதான். how much you let know God. எத்தனை காரியங்களை நாம இயேசுக்கு தெரிவிக்கிறோம். whether it is good, whether it is bad. நம்ம பலவீனப்படுகிற காரியம் நம்ம பாவம் செய்ததா கூட இருக்கலாம். what all is going in our life, have the guts to let Jesus know it. நீங்க பாவம் செய்திருக்கலாம், கோபப்பட்டு இருக்கலாம், எரிச்சல் அடைந்திருக்கலாம், பொறாமை கொண்டு, let God know it. Tell God. That is the character of a true believer in Christ Jesus. அதான் உண்மையான கேரக்டர். அதை செய்யும் போதுதான் you are just doing what Jesus has asked you to do. So இவர்கள் தெரிவிச்சாங்க, நீங்களும் நானும் கூட ஜெபத்துல எல்லாவற்றையும் இயேசுக்கு தெரிவிக்கிறவர்களாக இருக்கணும். Amen. Hallelujah. அதே போல these people, they believed in the promises of God. தேவனுடைய வார்த்தையில they believed it. தேவன் சொன்னபடி நடக்கும் என்று நம்பி வாழ்கிறவர்களாக இருந்தார்கள். Amen. Hallelujah. So they were so much hopeful in Jesus. They believed in Jesus. They believed in the promises of Jesus. அவருடைய வருகை குறித்து அவர்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. They had the
promise of his coming. அத்தனை நம்பிக்கை உள்ளவர். They knew that he is the son of God. தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தார்கள். அவரே உலகத்துல வரக்கூடிய மேசியா என்று விசுவாசித்தார்கள். Then அவர்களுக்கு என்ன சொன்னாங்க? அவருக்கு நீர் வரப்போகிறவராகிய கிறிஸ்து என்று they declared that you are the coming Messiah என்று சொன்னாங்க. Hallelujah. நீர் மரித்து உயிரோடு எழப்போகிறீர் என்பதை சொல்லாம சொன்னாங்க. So that was a character that these people had. அதனால்தான் இயேசு அவர்களை நேசித்தார். Hallelujah. அடுத்து பாத்தீங்கன்னா மரியாளுடைய காரியத்தை நேத்து கூட பார்த்தோம். when she heard that Jesus இயேசு கிராமத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லும் போது she just rushed out of வந்து நேரம் என்ன பண்ணாங்க? இயேசுடைய பாதத்துல சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பணிந்து கொண்டாலாம். Amen. These people learned. மார்த்தாள் அவ்வளவுதான், அவளை ஏதோ வேதத்துல எழுதப்பட்டு இருக்கு, she was busy serving people and but she heard Jesus. அதனாலதான் யோவான் 11ஆம் அதிகாரத்துல நீங்க நிறைய கான்வர்சேஷன் மார்த்தாளுக்கும் இயேசுக்கும் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. So she too sat at the feet of Jesus and heard. Amen. Hallelujah. But she was a woman who served. She loved serving others. அந்த கேரக்டர்ல இருந்தது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரியாள் வந்து சாஷ்டாங்கமா அவருடைய பாதத்துல விழுகிறா. She was a woman who learned to worship. உண்மையான ஒரு தொழுது கொள்ளுகிற அனுபவம் அவர்களுக்கு இருந்தது. From day one Mary learned to sit at the feet of Jesus. அவளுக்கு she just kept Jesus. எப்போது சங்கீதம் 16:8 சொன்னபடி கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னபடி she always made it a point to look to Jesus. இயேசு முன்னாடி வைத்தார். She sat at the feet of Jesus. அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று அந்த பாதப்படியில உட்கார மரியாள் பழகி கொண்டார். Amen. Hallelujah. She was always at the feet of Jesus. In spite of all busy schedule, she made sure she made a time to sit at the feet of Jesus. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதுதான். நமக்கு நிறைய பிஸி, நமக்கு வேலை இருக்குது. நீ ஐடி கம்பெனில வேலை 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்றீங்க, இல்லைன்னு சொல்லல. பட் you should make time for Jesus. இயேசுடைய பாதத்துல அமருகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். கொஞ்ச நேரம் அவர் ஆராதிக்கிற பழக்கம், கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். That will please Jesus. Amen. இல்லங்க நான் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன்னு தூங்கிடாதீங்க. Make sure that you see in the Jeevan, in the Belan, everything you possess, everything you have, every monetary benefits, எல்லாம் financial benefits, health benefits, எல்லாம் அவர் கிருபையினால இலவசமா கொடுத்திருக்கிறார். You didn't earn for it. You didn't work for it. God has given freely. So அதை நினைச்சு அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்கள் learn to spend time at the feet of Jesus. Amen. Hallelujah. Another one thing is that the Marial Pathigan, she was a true worshipper of Christ. உண்மையா கர்த்தர் ஆராதிக்கணும். உண்மையா Mary was a woman who உண்மையா தேவனை, she sought God faithfully and truthfully. சங்கீதம் 145:18 சொல்லும், அவர் உண்மையாய் தேடுகிற கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம். Hallelujah. When you are truthfully, faithfully call on God, he is closer to you. நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அவர் பக்கத்துல இருக்கிறாரா. Amen. Hallelujah. So these had that character. அதனால இயேசு என்ன பண்ணாருங்க? He came to Bethany to restore joy. அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ரெஸ்டோர் பண்ணுவதற்காக இயேசு திரும்பி வந்தார். இழந்து போனதை கொடுக்க இயேசு வந்தார். Hallelujah. Even right now, நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க would have lost certain things. ஏதோ காரியத்தை நீங்க இழந்து போய் உட்கார்ந்து அழுது கொண்டு கூட இருக்கலாம். But know that Jesus, இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இயேசுவால எல்லாம் முடியும் என்பதை மறந்துடாதீங்க. When you are broken, that is a way, that is முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? God அதை பார்க்கும் போது அவர் இறங்குகிறவரா இருக்கிறார். Amen. சங்கீதம் 34 நீங்க படிச்சீங்கன்னா, Hallelujah. 34:18 பாத்தீங்கன்னா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம். God is close to those who broken hearted.
ஆமென். சங்கீதம் 51 நீங்க படிச்சீங்கன்னா ஹalleluya 17ஆம் வசனத்துல தேவன் என்ன பண்ணாரா? நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிறது இல்லையா? He doesn't forsake the broken heart. ஆமென். சங்கீதம் 147 3ஆம் வசனத்துல சொல்லும் ஹalleluya இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அவருடைய காயங்களை கட்டுகிறவரா இருக்கிறாராம். Amen. If you are broken, know that God is very closer to you. உங்க பக்கத்துல அருகாமையில இருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார், விடுதலை கொடுக்க விரும்புகிறார், அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். God is not very far away. If you are broken deep inside of you, know that God is there for you. உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, Jesus is there for you. இயேசு உங்களுக்காக இருக்கிறார். He is உங்களை ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல, உங்களை புறம்பாக்குகிறவர் அல்ல. Amen. He's just there. He's just there for you. நீங்க மனுஷரை தேடுகிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. ஒரு காரியம், if you are broken, if you are crying, அந்த நேரத்துல நீங்க எதையதே தேடாம going to worship Jesus, நல்லா தெரிஞ்சுக்கங்க, you will have your answer to your prayers. Hallelujah. மரியாள் இங்க வந்து விழுதா, கண்ணீரோட இயேசு கிட்ட சொல்றா, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தார் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். Amen. Everywhere in the Bible you see a broken-hearted person receives an answer to the prayer. அன்னாளுடைய வாழ்க்கை பாருங்க. She was broken inside and outside. ஒரு நாள் அப்படிதான் வந்து என்ன பண்றாங்க? She broke. She was so much broken. வாயை திறந்து ஜெபிக்க கூட முடியல. கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. She didn't, ஒருத்தருக்கும் தெரியல நினைச்சோம். By grace of God, the Holy Spirit has written what she prayed. Hallelujah. அந்த உடைந்த உள்ளத்தோட அன்னைக்கு அவ ஜெபம் பண்றா, நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்றா. அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார், சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறது. அடுத்து இன்னும் 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. There are so many places. God never forsakes the broken hearted. அன்னாளுக்கு செய்தவர் இன்னும் எத்தனை பேருக்கு? Amen. உடைந்து இருக்கிற அந்த உள்ளங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். He wants to heal, he wants to restore. அவர் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். நீங்க உடைந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. The Lord is there. உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறாரு. அவர் எங்க தூரத்துல இல்ல. Even though வேதம் சொல்லுகிற ஒரு பரலோகத்துல பிதாவின் வலது பாரிச சிங்காசனத்துல வீற்றிருந்தாலும், the Bible very clearly says 2-3 பேர் கூடுகிற நடுவில் அவர் இருக்கிறாராம். He's there. He's there. எங்க தூரத்துல இல்ல. Remember this. Remember this. நீங்க சங்கீதம் 143:10 சொல்லும், ஆண்டவரே உமக்கு கர்த்தாவே உமக்கு பிரியமானதை எனக்கு செய்ய கற்றுத்தாரும். If you learn to please God, தேவனை பிரியப்படுத்துகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளுவோமானால், I challenge youங்க, hallelujah, God will be there always with you, in you and for you. Hallelujah. முதல் மனுஷனாகி ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த போது காட் என்ன பண்ணார்? தேவன் என்ன பண்ணாருங்க? தன்னுடைய அவர்களுக்கு என்று ஏற்படுத்தின ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி விட்டார். But still God was longing for them to come back to him, but they never came back. இந்த இரவுல கூட if you have just drifted away from Jesus through some for சில பாரங்கள்னால, சில பிரச்சனைகள்னால, சில கஷ்டங்களினால, ஏதோ சில தவறுகளினால, if you have been drifted away, hallelujah. அந்த கெட்ட குமாரன் பைபிள்ல லூக்கா 15 இருக்க, he drifted away from his father because of the pleasures. உலகத் கொடுக்கிற இன்பத்தின் நிமித்தம் அவன் தூரம் போனான், அப்பா விட்டு போனான், அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு போனான், அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை விட்டு போனான். when the day came, he lost everything. இன்னைக்கு சொல்றேங்க, when you don't have God, when you don't love God, when அவருடைய பிரசன்னத்தில் இல்லைன்னா you will lose. Don't be a loser. Seek his presence. அவருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா நீங்க கேட்காததே அவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்றைக்கு வேண்டியதை உங்களுக்கு கொடுப்பார். I mean, whatever may be your wants, whatever may be your needs, it is guaranteed when you just be in his presence.
இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படிங்க 40 வருஷம் மன்னா கொடுத்தார்? பிகாஸ் they were always in the presence. அவர்கள் தவறு செய்தவர்கள் தான், அவர்கள் முறுமுறுத்தாங்க தான். பட் என்ன ஒண்ணுனா, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவங்களை விட்டு விலகாம இருந்ததாம். The presence of God was in their midst. And God said, because of my presence, I blessed them. நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னு சொல்லி 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? காலை தோறும் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து போஷித்தாராம். So the same God, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். Even tonight, He is willing to do something in your life. If you have drifted far away, அந்த கெட்ட குமாரனை போல ஒரு நிமிஷம் எழுந்து கர்த்தர்கிட்ட வாங்க. It's not a big deal. Nobody is seeing you. God is looking at your heart. உங்க இருதயத்தை கவனித்து பார்க்கிறவரா இருக்கிறார். அது உடைஞ்சு இருக்கிறதா, பாவத்துல இருக்கிறதா, கசப்புல இருக்கிறதா, எதுல இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். And God wants to restore it. அதை சரிப்படுத்த விரும்புகிறாரு. God wants to bring healing into that heart. God wants to restore things. Hallelujah. இந்த ரெஸ்டோரேஷன்ல முக்கியமான ஒரு ரெஸ்டோரேஷன் என்னன்னா, மறுபடியுமா உங்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறது. அந்த கெட்ட குமாரன், prodigal son, உணர்ந்து எழுந்து வந்த போது the father accepted him. வேலைக்கு அவன் நினைச்சா நான் வேலைக்காரனா இருந்த போதும். அப்பா சொன்னார், you are my son, you will always be my son. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் உங்களை என்ன பார்த்து, you are sons and daughters of God, you will be the same sons and daughters of God. Even if you have been failure, come back to God. Come with a repentive heart. Hallelujah. மரியாளுடைய அந்த வர்ஷிப், மரியாளுடைய அந்த கண்ணீரின் ஜெபம், மரியாளுடைய அந்த தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. When nothing was happening, she believed, she worshipped God. When she got what the prayer answered for ஜெபத்துக்கு பதில கிடைச்ச போது கூட again she began to worship God. அந்த attitude நமக்குள்ள இருக்குமானால், I challenge you, உண்மையா சொல்றேன் நான், you will never be left. ஒரு அநாதைகளாக திக்கற்றவர்களா தேவன் உங்களை விட மாட்டார். He will reach out to you. உங்களை தேடி வருவார். உங்களுக்கு வேண்டியதை நிச்சயமா கொடுப்பாரு. Amen. You will have not what you want, but He will give you what He has in store for you. Hallelujah. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, you will be in a shock. Because நாமெல்லாம் கேட்கறதெல்லாம் அற்பமான காரியத்துக்கு தான். But God has so great blessings. சங்கீதம் 31:19 படி 19 படி He has so many blessings stored in heaven. நமக்காக ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். So this night, tonight, I just ask you, step out of your place. அந்த in whatever situation, whatever conditioning இருக்கிறீங்க, hallelujah, அதை விட்டு just call upon the name of the Lord. அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. It's you and Jesus in the இரவுல. Nobody is seeing you. God is seeing your heart. தேவன் உங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. If you just உங்க உதட்டில இருந்து அந்த ஒரு ஜெபம் வருமானால், you will see a great change. ஒரு பெரிய அற்புதம், மகிமை உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்க்கலாம். May God bless you. God be with you. நாம ஜெபித்து முடிக்கலாம். Hallelujah.